ஓம் ஸ்ரீ அகஸ்தியர் ஒளி பாகம் 74 பிரதமை துவிதியை திருதியை திதிக்கான நவராத்திரி பூஜைகள் பாகம் 1. ஓம் ஸ்ரீ வல்லப கணபதி துணை. ஓம் ஸ்ரீ சுசரித சரஸ்வதி துணை. ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை. ஓம் ஸ்ரீ சர்க்குருவே சரணம். இறைவனின் ஒவ்வொரு அசைவிற்கும் கோடிக்கணக்கான அர்த்தங்கள் உண்டு. அத்தகைய கோடானு கோடி தாண்டவங்களில் நவராத்திரி பண்டிகையின் 9 தினங்களுக்குரிய தாண்டவங்களை குரு மங்கள கந்தர்வா ஸ்ரீல ஸ்ரீ வேங்கடராம சுவாமிகள் அவர்கள் பெருங்கருணையோடு அருளி உள்ளார்கள். நவராத்திரி வழிபாட்டின் போது பூஜையை துவக்கும் முன் சுகன்யா தேவி சமேத சியவன மகரிஷியை தியானித்து பூஜையை துவங்கி வணங்குதல் சிறப்பானது. இறைவன் ஆடிய ஆனந்த தாண்டவத்தால் தன் இடது கால் சுண்டு விரலின் நுனி நகத்தால் கீறிய கோல வடிவத்தில் இருந்து தோன்றிய பல பல பீஜாட்சரங்களை முதலில் கண்டு களித்தவர் தாண்டுமுனிவர். இறைவனின் ஆனந்த தாண்டவ கோலத்தில் இருந்து உருவான கோலத்திற்கு ரிஷி மண்டல கோலம் என்று பெயர். இந்த கோலத்தில் இருந்து சைலபுத்ரி எனும் தேவி உருவானாள். பிரதமை திதியில் முதல் நாளன்று ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி மா பலா போன்ற மரத்தாலான மனைப்பலகையில் மஞ்சள் பூசி பச்சரிசி மாவினால் இக்கோலத்தை வரைய வேண்டும். இக்கோலத்திற்கு அருகில் 2 வயது குழந்தையை உட்கார வைத்து சைலபுத்ரி தேவியாக பாவித்து வணங்கி உரிய தான தர்மங்களுடன் ஹேர்பின், ரிப்பன், மலர்களையும் தானம் செய்ய வேண்டும். பிரதமை திதியான 17/10/2020 அன்று தேவி பாகவதத்தின் முதல் அத்தியாயத்தையும் ஸ்ரீ லலிதா சகஸ்ர நாமத்தையும் நவாக்ஷரி மந்திரத்தையும் ஓதி துதிப்பதால் குமாரி தேவியாக இன்று அருளும் அம்பிகையின் அருள் கிடைக்க வழி கிட்டுவதுடன் ஆஸ்துமா நோய் வராமலும் அந்நோய் உள்ளவர்களுக்கு நீங்கவும் சிரங்கு சீழ் நோய்கள் நீங்கவும் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறவும் இறை அருளால் வழி கிட்டும். 2ஆம் நாளாகிய துவிதியை திதியன்று இறைவனின் சந்தியா தாண்டவ கோலத்தில் இருந்து உருவான கோலத்திற்கு சப்த ஒலி கோலம் என்று பெயர். இக்கோலத்திலிருந்து கூஸ்மாண்டா தேவி உருவானாள். மேற்கூறியவாறு அலங்கரிக்கப்பட்ட மனை பலகையில் இக்கோலத்தை வரைந்து இதன் அருகில் 3 வயது குழந்தையை உட்கார வைத்து கூஸ்மாண்ட தேவியாக பாவித்து அதற்குரிய தான தர்மங்களுடன் குங்குமம் மஞ்சளையும் தானம் செய்ய வேண்டும். துவிதியை திதியான 18/10/2020 அன்று தேவி பாகவதத்தில் 2-3 அத்தியாயங்களையும் ஸ்ரீ லலிதா சகஸ்ர நாமத்தையும் நவாக்ஷரி மந்திரத்தையும் ஓதுவதால் திருமூர்த்தி தேவியாக இன்று அருளும் அம்பிகையின் அருளால் வாழ்வில் கடன் வாங்க சந்தர்ப்பம் ஏற்படாமலும் கடன் தொல்லைகள் இருந்தால் அவை தீரவும் அஸ்திர சஸ்திர வித்தைகளில் தேர்ச்சி பெறவும் பிறவா நிலையை அடையவும் இறை அருளால் வழி கிட்டும். 3ஆம் நாளாகிய திருதியை அன்று அம்பிகை கல்யாணி தேவியாக அருள்கின்றாள். இறைவனின் திருப்புற தாண்டவ கோலத்தில் இருந்து உருவான கோலத்திற்கு அஷ்டவசு கோலம் என்று பெயர். இக்கோலத்திலிருந்து பிரம்மச்சாரிணி என்ற தேவி உருவானாள். திருதியை திதியான 19/10/2020 அன்று மேற்கூறியவாறு அலங்கரிக்கப்பட்ட மனையில் இக்கோலத்தை குங்குமம் கலந்த பச்சரிசி மாவினால் வரைந்து ஸ்ரீ சோமசுந்தர கடவுளை துதித்து அதற்கு அருகில் 4 வயது குழந்தையை உட்கார வைத்து பிரம்மச்சாரிணி தேவியாக பாவித்து அதற்கு உரிய தான தர்மங்களுடன் கண்ணாடி, கண்மை, மஞ்சளையும் தானம் செய்ய வேண்டும். திருதியை திதியான 19/10/2020 அன்று தேவி பாகவதத்தில் 4வது அத்தியாயத்தையும் ஸ்ரீ லலிதா சகஸ்ர நாமத்தையும்
நவாக்ஷரி மந்திரத்தையும் ஓதி பூஜிக்க வேண்டும். திருதியை திதியன்று இவ்வாறு அம்பிகையை கல்யாணி தேவியாக பூஜிப்பதால் பாரிசவாயு தொல்லை நீங்கவும், சந்திராஷ்டமத்தால் துன்பம் நேராமல் இருக்கவும், கல்யாண பாக்கியம் கிட்டவும், மாங்கல்ய பலம் கிட்டவும், எத்தகைய செவ்வாய் தோஷம் களத்திர தோஷம் இருந்தாலும் அல்லது திருமண தடங்கல்களுக்கு வேறு எந்த தோஷங்கள் காரணமாக இருந்தாலும் அத்தனை தோஷங்களும் நீங்க இறை அருளால் வழி கிட்டும். நவராத்திரி தினங்களில் சித்தாம்பிகையை வணங்குவது விசேஷமானது. நவராத்திரியில் சித்தாம்பிகை தேவியை ஒரு முறையாவது நினைத்து விட வேண்டும். சித்தாம்பிகையின் அருள் இருந்தால் மட்டுமே நம் காரியங்கள் சித்தி அடையும். நவராத்திரியில் 9 நாட்களிலும் தேவியாக பாவிக்கும் குழந்தைகளுக்கு 5 முக ருத்ராட்சம் தானம் அளித்தல் சிறப்பு. நவராத்திரியில் சுமங்கலிகளுக்கு தேங்காயை முறையாக புஷ்பம் சுற்றி தேங்காயின் குடுமி பகுதி மேல் நோக்கி இருக்குமாறு வைத்து மடியில் வைக்க வேண்டும். பிரதமை திதியில் தேங்காய் தானம் செல்வத்தையும், துவிதியை திதியில் கணவன் மனைவி ஒற்றுமையையும், திருதியை திதியில் குரு அருளும் இறை அருளால் கிட்ட வழி கிடைக்கும். நவராத்திரியின் போது தினமும் மகாகவி பாரதியாரின் யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் என துவங்கும் பாடலையும், குமார குருபரரின் சகல கலாவல்லி மாலையையும் ஓதுதல் நலம். சித்தர்கள் காட்டும் மிகவும் சக்தி வாய்ந்த எளிமையான நவராத்திரியின் ஒளி வழிமுறையாக ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் ஓம் என்று 9 நாட்களிலும் ஓத வேண்டும். ஜோதி 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 ஜோதியே என்று நவராத்திரி முழுவதும் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓம் ஹ்ரீம் க்ளீம் தீப ஸ்தம்போலி பிரகாசாய ஸ்வாகா ஓம் என்று ஓதியவாறு இடது கையில் வாழைத்தண்டின் மேல் சற்று நேரம் அகல் விளக்கினை ஏற்றி வைத்திருந்து பிறகு பூமியின் 9 பசுமையான வெற்றிலைகளின் மேல் வைத்து வழிபடுதல் சிறப்பான நவராத்திரி தீப வைராக்கிய சங்கல்ப பூஜையாகும். நவராத்திரி பூஜையின் ஒவ்வொரு நாளும் சுந்தரகாண்டம் பாராயணம், ஹனுமன் சாலிசா, ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே என்னும் துதியை ஓதுதல் சிறப்பு. மேலும் பிரதமை திதிக்கான ரிஷி மண்டல கோலம், துவிதியை திதிக்கான சப்த ஒலி கோலம், திருதியை திதிக்கான அஷ்டவசு கோலங்களை அந்தந்த நாளில் சுத்தம் செய்து மஞ்சள் பூசிய மா பலா தேக்கு மர பலகைகளில் ஏதேனும் ஒன்றில் வரைந்து நடுவில் ஆங்காங்கே மஞ்சள் குங்கும புஷ்பம் வைத்து அலங்கரித்து மனைப்பலகையின் 4 புறங்களிலும் அகல் விளக்கினை ஏற்றி வைத்து வீடுகளில் பூஜிப்பது போலவே ஆலயங்களிலும் இதனை வரைந்து பூஜிப்பது அபரிமிதமான பலன்களை வர்ஷிக்கும். நன்றி. ஸ்ரீ அகஸ்திய விஜயம் புனித மாத இதழ் 2009 ஆண்டு செப்டம்பர் மாதம் மற்றும் நவராத்திரியில் நவதேவியர் எனும் நவராத்திரி மகிமை பாகம் 1 மற்றும் நவராத்திரியில் நவகோலங்கள் எனும் நவராத்திரி மகிமை பாகம் 2. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா அருணாச்சலா. ஓம் ஸ்ரீ சர்க்குருவே சரணம்.